வெல்கம் டு ETM. நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறள் சம்பந்தமாக டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? டெய்லியும் பாத்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த அதிகாரத்தின் கீழ் எந்த திருக்குறள்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஓகேங்களா? அந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்ன, இந்த கேள்வி மட்டும் கிடையாது, அந்த திருக்குறள்ல இருந்து வேற மாதிரி கேள்விகள் கேட்டாலும் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அந்த விளக்கம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேற மாதிரி கேட்டாலும் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும் இல்லையா? இதுதான் நம்ம கிளாஸா நடத்திட்டு இருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா 4வது கிளாஸ், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 3 கிளாஸ் போட்டிருக்கோம். அது 3மே பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல இருக்கும். ஃபுல்லா பாத்துருங்க, ஓகேங்களா? இது வந்து 4வது கிளாஸ். 16ல இருந்து 20 கொஸ்டின் இருக்கும், ஓகேங்களா? மொத்தமா 5 கொஸ்டின் இருக்கும். ஃபுல்லா தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதோட கான்செப்ட் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும், ஓகேங்களா? வீடியோவை லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட ரீச் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? ரீச் அதிகமா இருந்தாதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நிறைய பேர் இந்த வீடியோவால பயன் பெறலாம், ஓகேங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? கம்பல்சரியா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? நம்ம கிளாஸ்க்கு போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? ஓகேங்களா? தந்தை மகற்காற்றும் நன்றி அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, அதுல தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. அவையில் முந்தியிருக்க செய்தல், செல்வத்தில் முந்தியிருக்க செய்தல், குடிப்பெருமையில் முந்தியிருக்க செய்தல், நேர்மையில் முந்தியிருக்க செய்தல். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அவையில் முந்தி இருக்க செய்தல், ஓகேங்களா? இது எந்த அதிகாரத்துல எந்த கிளாஸ்ல, ஓகேங்களா? எந்த கிளாஸ்ல எந்த அதிகாரத்துல எந்த திருக்குறள் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, தந்தை மகற்காற்றும் நன்றி. பாருங்க என்ன அப்படின்னா 6th புக் டேர்ம் 1ல மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படிங்கிற திருக்குறள்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு தந்தை வந்து தன்னோட மகனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா, ஓகேங்களா? மிகப்பெரிய நன்றி என்ன அப்படின்னா, அதிகமா கற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டத்துல தன்னோட மகனை முந்தி இருக்க செய்யறது, ஓகேங்களா? அவரோட கல்வியில மேம்பட செய்யறதா பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆற்ற நன்றி, ஓகேங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவையில் முந்தி இருக்க செய்தல். அவையில் அப்படின்னா கற்றோர்கள் இருக்கிற அவையில் முந்தி இருக்க செய்தல், ஓகேங்களா? தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தல் ஆகும், ஓகேங்களா? இதுதான் இந்த குறளுக்கான பொருள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்? ஓகேங்களா? அருள் அப்படிங்கிற குழந்தைக்கு செவிலித்தாய் யாரா இருக்க முடியும்? பாருங்க, செல்வம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். பாருங்க, எந்த கிளாஸ்ல எந்த அதிகாரத்தின் கீழ் எந்த குறள் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, 10th புக்ல பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்க அருள் என்னும் அன்பியின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு, ஓகேங்களா? இந்த இடத்துல செல்வ செவிலி, ஓகேங்களா? செவிலிங்கிறது செல்வம். பாருங்க, அன்பினால் பெறப்பட்ட அருள் அப்படிங்கிற குழந்தைக்கு பொருள் அப்படின்னு சொல்ற செல்வம் தான் செவிலித்தாய், ஓகேங்களா? அவங்கதான் அதை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா? குழந்தைக்கு அருளையும் அதுக்கப்புறம் செவிலித்தாய்க்கு செல்வத்தையும் இந்த இடத்துல ஓமைப்படுத்திருக்காங்க, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? ஓகேங்களா? யாழை விட இனிமையானது எது? மழலை சொல், ஓகேங்களா? இதுக்கான குறள் பார்க்கலாம். பாருங்க, 6th புக் டேர்ம் 1ல, ஓகேங்களா, மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்க குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், ஓகேங்களா? குழல் யாழ் இது ரெண்டும் இனிதுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட மழலை சொல் கேட்காதவங்க தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர், ஓகேங்களா? மழலை சொல் தான் எல்லாத்தையும் விட இனிமையானது, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
பாருங்க, தகாத செயல்களால் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஓகேங்களா? சோ தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்கள். பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, நடிகர், வஞ்சகர், பாவி, வேட்டுவர். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, வேட்டுவர். பாருங்க, எந்த குறள் அப்படிங்கறத பார்க்கலாம். 8th புக்ல கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்க தவம் மறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. ஓகேங்களா? சோ இந்த திருக்குறள் இருந்துதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, தவக்கோலத்தில் மறைந்து, ஓகேங்களா? சோ தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்கள், அதாவது தகாத செயல்களில் ஈடுபடுபவர், அவங்க என்ன எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, புதரில் மறைந்து வேடன் வந்து பறவைய வலைவீசி பிடிப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி மறைந்திருந்து தாக்குதல். ஓகேங்களா? சோ வேட்டுவர், இந்த இடத்துல வேடன் வேட்டுவர் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ தவக்கோலத்தில் வந்து இருந்துட்டு தகாத செயல்களில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்க வந்து வேடனுக்கு ஒப்பாக சொல்றாங்க. சோ புதர்ல மறைஞ்சிருந்து பறவைகள் வரும்போது வலை வீசி பிடிப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கடைசி கொஸ்டின். அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஓகேங்களா? சோ அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை எது? அன்பு. ஓகேங்களா? சோ அடுத்த கொஸ்டின், இதுக்கான குறள் பார்க்கலாம். பாருங்க, அன்புடைமை 6th புக்ல டேர்ம் 1ல அன்புடைமையின் கீழ் இருக்கு. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. ஓகேங்களா? சோ அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் எதுதான் துணை? அன்பு. ஓகேங்களா? சோ அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் மரத்திற்கும், மரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? வீரம். வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அறத்திற்கும் மரத்திற்கும் எது துணையாக நிற்கின்றது? அன்புதான் நிற்குது. ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 திருக்குறள் கேள்விகள் முடிந்தது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கேள்விகள் இல்லாம இந்த திருக்குறள்லயே வேற மாதிரி கேள்விகள் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எப்போ முடியும் அப்படின்னா, இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 5 திருக்குறளோட பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்னும் 5 திருக்குறள் கேள்விகளோட எந்த கிளாஸ் எந்த அதிகாரம் எந்த குறள் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். அதோட விளக்கங்களும் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.